நான் மீண்டும் சொல்றேன், தாய்மார்கள், பெற்றோர்கள், நீங்க ஒரே ஒரு ஓட்டு கூட திமுக போடக்கூடாது. வரும் தேர்தலில் இந்த முடிவில் ஓடுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா உங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஒரு போன மாதம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரம்பாக்கம் கிராமம், அந்த கிராமத்துல ஒரு 8 வயசு குழந்தை, பெண் குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு மனித மிருகம் அந்த குழந்தையை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்து. அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போயிட்டு வழக்கு பதிவு செய்யணும் கெஞ்சுறாங்க. அங்க காவலர்கள் வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த செய்தி தெரிஞ்ச பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் அந்த காவல் நிலையத்துக்கு போன பிறகுதான் அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனா எஃப்ஐஆர் போட்டு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகுதான் நான் நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அங்க அனுப்பி வைத்து, நீங்க போய் அங்க பிரச்சனை பண்ணுங்க, தகராறு பண்ணுங்க சொல்லி அந்த அம்மா போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில உட்காந்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கல, இங்க இருந்து நான் போக மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ்ல டீம் போடுறேன். 5 டீம், 8 டீம், 10 டீம் போடுறேன். 3 வாரத்துக்கு பிறகுதான் அவனை பிடிக்கிறாங்க. அவன் யாருன்னா அசாம்காரன். அவன் எங்க வேலை செய்யறான்? ஆந்திராவில் வேலை செய்யறான். அவன் வாக்குமூலம் சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் ஆந்திராக்காரன், ஆந்திராவில் வேலை செய்யறேன், திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்யறேன், சூழல்பட்டியில் வேலை செய்யறேன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன். எதுக்குடா போறேன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல அங்கதான் கள்ள சாராயம் கிடைக்குது, சாராயம் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, கஞ்சா மாத்திரை கிடைக்குது, போதை மாத்திரை கிடைக்குது, போதை ஊசி கிடைக்குது, எல்லாம் சரளமா கிடைக்குது. அதுக்காக நான் தமிழ்நாட்டுக்கு நான் போறேன்னு ஒருத்தர் சொல்றானா, மானங்கெட்ட ஆட்சியா? இதை விட ஒரு மானங்கெட்ட ஆட்சி தமிழ்நாடு நடக்குமாயா? மானம் இன்னும் ஏதாவது இருக்காயா உங்களுக்குலாம்? ஏதாவது இருக்காயா உங்களுக்குலாம்? நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வரானா? குடிக்கிறதுக்கும் கஞ்சா பயன்படுத்துவதற்கும் நம்ம தமிழ் பெண்களை நம்ம மானபங்கம் செய்யறதுக்கு வரான்னு சொல்றான் ஒருத்தவனா. அப்ப என்ன சூழலியா தமிழ்நாட்டில் இருக்கு? என்னையா நடத்திட்டு இருக்கீங்க நீங்க? அந்த போதை பழக்கத்தை, போதை மாத்திரை யார் தெரியுமா விற்கிறா? யார் விற்கிறா? திமுக காரன். திமுக காரன். இது ஏதோ நான் சும்மா குத்தம் சொல்லணும்னு நான் சொல்லல. ஒருத்தன் பிடிப்பட்டான், ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன். 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சானுங்க அவனை. இங்க பிடிக்கல, டெல்லியில பிடிச்சான். டெல்லியில பிடிச்சி விசாரணை பண்ணா மேலோட்டமா விசாரணையில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த ஜாஃபர் சாதிக்கு திமுக உடைய நிர்வாகி, கட்சிக்காரன் மட்டும் இல்ல, நிர்வாகி, பொறுப்பாளர். அவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கிறான். 3000 கோடி ரூபாய்க்கு. யாரு? திமுக. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல? ஏன் தெரு தெருவா சாராயம் விற்கிறான்? ஏன் தெரு தெருவா கள்ள சாராயம் விற்கிறான்? ஏன் தெரு தெருவா கஞ்சா விற்கிறான்? ஏன் கஞ்சா மாத்திரை விற்கிறான்? ஏன் போதை மாத்திரை விற்கிறான்? ஏன் போதை பவுடர் விற்கிறான்னு திமுக காரங்களை காப்பாற்று நடவடிக்கை எடுக்க மாட்டான் காவல்துறை. காவல்துறை நல்ல காவல்துறை தமிழ்நாட்டில் தகுதியானவர்கள், திறமையானவர்கள். ஆனால் அவர்களை சுதந்திரமா செயல்படுத்துறதுக்கு இங்க சூழல் கிடையாது. எவனா ஒருத்தர் கஞ்சா விற்கிறான், போதை மாத்திரை விற்கிறான், பிடிச்சாங்கன்னா உடனே திமுக போன் வரும். சார் அவன் நம்மால் சார் விட்டுடு சார், நம்ம கூட இருக்க. இதுதான் இந்த கள்ளச்சாரம் வித்தவங்களுக்கு. கள்ளச்சாரம் எப்படி வித்தா? யார் பாதுகாப்பு கொடுத்தா? இந்த எம்எல்ஏக்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவன் பார்த்தா ஒரு கள்ளச்சாரம் வித்தோம், அவன் தான் A1. அவன் பார்த்தா திமுக எம்எல்ஏக்கு பெரிய பெரிய தானே இருக்கிறான். கண்ணுபடி மாடு இதெல்லாம் பேரு. அவன் பார்த்தா திமுக எம்எல்ஏ பேனர் வைக்கிறான். எதுக்கு வைக்கிறாங்க? இவனை உள்ள தூக்கி வச்சு அவனை போன் பண்ணி வெளியில கொண்டு வரவன்னு ஒண்ணுதான். மானம் மானங்கள்லாம் ஏதாவது இருக்குமாயா? நடக்கிறது கள்ளச்சாராய ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, இங்க ஊழல் ஆட்சி. இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள திமுக ஆட்சியை அகற்றுவோம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். இது முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். ஒன்று முக்கியமான செய்தி உங்களிடம் நான் சொல்ல கடவுள். முக்கியமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு அடுத்த தேர்தலில் யார் வர வேண்டும்
என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் செய்ய வேண்டும். யார் வர வேண்டும்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் இன்றே எடுக்க வேண்டும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக. அந்த முடிவை நீங்க இன்னைக்கே எடுக்கணும்.